நம்ம ஈரோடு கருங்கல்பாளைய சந்தை தான் பார்த்துட்ருக்கோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சென மாடு கன்று மாடெல்லாம் வந்திருக்கும். நீங்கள் வந்து எந்த மாடு உங்கள் கருத்துறைக்கு ஏற்ற மாதிரி தான் வாங்கணும். சும்மா மாடு வாங்குறதுலாம் வாங்கக்கூடாது. உங்கள் கருத்துறையில் வந்து நல்ல சூழ்நிலை இருந்ததுன்னா, நல்லா வந்து காத்தோட்டம் இருந்ததுன்னா அப்போ ஹெச்எஃப்க்கு போங்க. நல்லா ஏசி உண்டான காற்று இருக்கிற மாதிரி நல்ல கூலிங் கிளைமேட் இருந்தால் நீங்கள் ஹெச்எஃப் மாடு ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து சிந்து மாடு இல்லை கிட் மாடு ப்ரிஃபர் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. நீங்கள் மாடு அதாவது மாடு வந்து வாங்கணும்னு வாங்கக்கூடாது. உங்கள் கருதாதைக்கு தகுந்த மாதிரி வாங்கணும் நீங்கள். ஸோ அதுதான் நான் கொடுக்குற சஜஷன். மாடு ஒரு 60,000 70,000 போட்டு வாங்கினா அந்த மாட்டுக்கு அட்லீஸ்ட் பாதி ரேட்டாச்சும் வாங்க முடியுமான்னு பார்க்கணும் நீங்கள். பால் ஊற்றி ஹெச்எஃப் மாடு நிறையா வந்துருக்குங்க. 100 மாடு வந்துருக்கிறதுல 30 மாடு வந்துருக்குங்க. 20 மாடு இல்லைங்க. எல்லாம் இப்போ ஹெச்எஃப் முகமாக இருக்குது. ஏன்னா பால் நிறையா பீச்சுது அப்படிங்கிறதுனால. ஒரு காலத்தில் எப்படி நாட்டு மாடு சொல்லிட்டு இருந்தாங்களோ இப்போ ஹெச்எஃப்ங்கிறாங்க. சந்தை அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். என்னென்னா மாடு வந்து பார்த்து வாங்குங்க. எதுவுமே வந்து உங்கள் கருத்துறைக்கு சூழ்நிலை தகுந்தாப்பில் வாங்குங்க. வந்து மாட்டுக்கு வாங்கிட்டு இன்சூரன்ஸ் போடுங்க. இன்சூரன்ஸ் போடுறது ரொம்ப முக்கியம். மாட்டு இன்சூரன்ஸ் போடுங்க மாட்டுக்கு. ஏன்னா ஏதாச்சும் எதிர்பாராத சூழ்நிலை தான் வந்து அட்லீஸ்ட் ஓரளவுக்கு கிளைம் பண்ணிக்க முடியும். சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம்.